மொபைல் பண்ணுற மாதிரி எடுத்து போட்டு குரூப் பெருவழியில் போகிற சாமிகள்லாம் பெருவழியில் போயிட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட முக்குளிக்கு பக்கம் போயிட்டாங்க. ஆனால் நாங்கள் எங்களாலெல்லாம் பெருவழியில் போக முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவ்வளோ அந்த பெருவழியில் போகிறது. அதனால் தூரம் அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் வந்துட்டு தூரம் அதிகம் என் கால் வேறு கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆனதுனால நான் வந்துட்டு பம்பையிலேருந்து போகிறதுக்காக எங்கள் வண்டியில் இறங்கிட்டோம். எங்கள் கூட வந்த சாமி வந்துட்டு பம்பையில் இருக்கிற சாமிகள்லாம் சேர்ந்து இடையில ஒரு பம்பா நதியில் இடையில ஒரு பக்கம், அதாவது ஏஞ்சல் வாலி அப்படிங்கிற ஊரில் அங்கே நின்று சமையல் செஞ்சு சாப்பிட போகிறோம். இப்போ வந்துட்டு சமையல் செஞ்சிட்ருக்கிறா. இனி அடுத்தது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் வந்துட்டு இங்கே சமையல் செஞ்சு முடிச்சுட்டு நாளைக்கு அவங்க பம்பை வர்றப்போ நாங்கள் திருப்பி இங்கேருந்து கிளம்பி நிலக்கல்லில் போய் அங்கேருந்து பஸ்ஸில் நாங்கள் பம்பை போய் சேர்ந்துருவோம். இப்போ நாங்கள் இப்போதைக்கு நாம் செஞ்சிட்ருக்கிறது அரிசி பருப்பு சாப்பாடு இப்போ செய்கிறோம். வேன்லேயே நாங்கள் எங்களுக்கு தேவையான உபயோகப் பொருட்களை எல்லாம் கொண்டு வந்துட்டோம். இவர் தான் எங்கள் வேணுகோபால் குருசாமி. கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருடங்களுக்கு மேலாக சபரிமலைக்கு வந்துட்டுருக்கிறாரு. இவர் மோகன் குருசாமி. இவர் கிட்டத்தட்ட இவரும் ஒரு 40 வருஷத்துக்கு மேலே வந்துட்டுருக்கிறாரு. அப்புறம் குமாரண்ண அவரும் ஒரு பெரிய குருசாமி ஆகிட்டார். அப்புறம் பார்த்தா ரமேஷ், இவர் ஆட்டோ டிரைவரு, வேன் டிரைவரு. எல்லாருமே இவர் ஒரு வீடியோகிராஃபரு. பூபால் இந்த பக்கம் திரும்புங்க. இவர் தான் ஒரு வீடியோகிராஃபரு. ஹாய் சொல்லு பூபால். ஹாய். நாங்கள்லாம் இப்போ சபரிமலையில் ஏஞ்சல் வாடிங்கிற இடத்துல இருக்கிறோம். பாய் பாய். நான் குமாரண்ணா, இப்போ என்னென்ன இதில் நடந்துட்டு இருக்குது? இது எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் சோம்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு வெங்காயம், மிளகாய், மற்ற கருவேப்பிலை போட்டு வணங்கி கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம என்ன சாப்பாடு செய்கிறோம்? அரிசியும் பருப்பு. அரிசியும் பருப்பு கோவை ஸ்பெஷல் அரிசியும் பருப்பு. கவுண்டர் பிரியாணி நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். கோவை ஸ்பெஷல் அரிசியும் பருப்பு சாதம் செஞ்சு நம்ம சாமியெல்லாம் சாப்பிடுவோம். இவர் சுந்தரப்பன் சாமி. அப்படியே சொல்றதுக்கு மறந்துட்டேன். இவர் மிகப்பெரிய குருசாமி. 2 முறை பாத யாத்திரை வந்திருக்காரு கோவில் பிள்ளைக்கு. கோவை மாவட்டத்தில். ஆமா, சபரிமலை வந்திருக்காரு. ஆமா, கிட்டத்தட்ட மோகன் குருசாமி தலைமையில் சுந்தரப்பனும் மோகன் குருசாமியும் 2 முறை கிட்டத்தட்ட ஒரு 450 கிலோமீட்டருக்குங்களா சாமி, 450 கிலோமீட்டர் வரை பாத யாத்திரை வந்துள்ளார்கள். அது மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகிறது. இவர் தான் எங்கள் மோகன் குருசாமி அவர்கள். அவங்க அடுத்து என்ன போடணும் மோகன்? பிரியாணி மசாலா. அவர் எப்பவுமே கொஞ்சம் கிறுக்கு பிடிச்ச சாமி. அவர் அப்படித்தான் பேசுவாரு. நல்லா பூரா போட்டு காரமான ஆயிட்டு போகுது. இருக்குது 50 கிராம் போடலாம் சாமி. குமார்ண்ணா, எப்பவும் ஒரு நாளைக்கு செய்யறது சூப்பராக வரும்னா, அன்னாடு செஞ்சோம்னா தான் கன்ஃபியூஸ் ஆயிடுவா. மிளகாத்தூள் வேணும் எடுத்துக்கங்க. மிளகாத்தூள் இருக்குங்களா? சொல்றேன். இந்த ஏஞ்சல் வாடிங்கிற ஒரு பகுதி மிகவும் ஒரு சுற்றுலா தலம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ பெருவழியில் சாமிகளை இறக்கி விட்டு போட்டு பெருவழியில் போக முடியாத சாமி அப்படியே இங்கே உடனடியாக நேராக நிலக்கல்கெல்லாம் போக மாட்டாங்க. இந்த மாதிரி இடத்துல இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிங்க இங்கே அங்கங்கே நின்றுட்டு இருக்கிறத பார்க்க முடியும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறுத்திட்டு இவங்க ஒரு நாள் இங்கே தங்கிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே குளிக்கிறதுக்கெல்லாம் தண்ணி நல்லா பளபளன்னு நல்லா சுத்தமாக வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தங்கிட்டு மறுச்சு நாள் காலையில் எந்திரிச்சு போனோம்னா நிலக்கல் போயிட்டா இங்கேருந்து அந்த பெருவழியில்
ஏற ஆரம்பித்தவங்க வந்துட்டு அங்கே பம்பைக்கு வந்துடுவாங்க. நம்ம நிலக்கல்லேருந்து அங்கேருந்து கவர்மெண்ட் பஸ் பிடிச்சி பம்பைக்கு போய் நம்ம அங்கேருந்து பம்பையிலேருந்து பாத யாத்திரையை நம்ம போய்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பாத யாத்திரையை போய்க்கலாம். அப்படி பார்க்குற போது நம்மளுக்கு வந்துட்டு இப்போ சிறுவழியில் போன கணக்கு தான் வரும். இருந்தாலுமே ரொம்ப முடியாத சாமிக்கு வந்து கண்டிப்பாக பெருவழி போகிறது ரொம்ப சிரமம், ஆபத்தான விஷயம் கூட. ஏன்னா அங்கே வந்துட்டு பாதையும் ரொம்ப கொஞ்சம் கரடுமுட்டாக இருக்குது. இப்போதைக்கு கொஞ்சம் எல்லாம் சரி பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலுமே அவ்வளோ கிட்டத்தட்ட 48 கிலோமீட்டருங்கிறது வந்து ரொம்ப தூரம் அதிகம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்ப அருமையான சுற்றுலாத்தலம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அருமையான பச்சை பசேல் மலை பிரதேசங்கள் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு வண்டியில் நிறுத்திட்டு டிரைவர்களே வந்துட்டு அதாவது ஃபுல்லாக எல்லாமே வண்டியில் வந்தவங்க அத்தனை பேருமே பெருவழி போனாலும் கூட டிரைவருக்கு வந்துட்டு வண்டி இங்கே நிறுத்திட்டு ஒரு நாள் இங்கே தங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நிலக்கல் போய் அங்கே தங்குவாங்க. அவங்க மேலே மலைக்கு போயிட்டு வரபோது கரெக்டாக இவங்க டிரைவருக்கு இங்கேருந்து நிலக்கல் போகிறதுக்கு சரியாக இருக்குது. அந்த மாதிரி தங்கிட்டு போகிற வண்டிகளும் இருக்குது. பார்த்தீங்கன்னா எங்களோட சாப்பாடு கிட்டத்தட்ட பாதி கண்டிஷனுக்கு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்லாம் வறுத்து எல்லாம் வேக வைத்து எல்லாம் ரெடியாக்குது. நீ அடுத்து அரிசி போட போகிறாங்க. பருப்பு அரிசி பருப்பு சோறு, கோவை ஸ்பெஷல் அரிசியும் பருப்பு சோறு அது ரெடி ஆகிட்டு இருக்குது. அதுக்கிடையில் நாம் அந்த இயற்கை காட்சிகளெல்லாம் கொஞ்சம் ரசிக்கலாம். ஆமாம், நீங்கள் இந்த வீடியோவை வந்து எல்லோரும் விரும்பி பார்த்துட்ருக்கிறீங்க. ஆனால் லைக் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் மறந்து. குருசாமி பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் சாப்பிட்டுருக்கிறாரு. மோகன் குருசாமி இதுதான் நாங்கள் சமையல் செய்கிற இடம். பார்த்துக்குங்க. எங்கள் கூட வந்த சாமிகள் மிகப்பெரிய குருசாமி வேணுகோபால் சாமி இருக்கிறாரு. நீங்கள் எல்லாம் எங்கள் சேனலை விரும்பி பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் லைக் பண்ணுறதுக்கும் மறந்துடுறீங்க. தயவுசெய்து எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய சேனல் நேம் வந்து லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல். சீக்கிரமாக எங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களையும் வளர வைக்கணும்னு உங்களை அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய். அரிசி போட்டு தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா அரிசி கிளறிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சோறு ஜம்முன்னு வந்துருக்குது. பார்த்தீங்கன்னா அப்படியே இது பார்த்தா மேலால் இருக்கிறது பார்த்தா அப்படியே மிளகு ரசம் மாதிரி அவ்வளோ அழகாக பிரியாணியோட இல்லை மேலே இருக்கிறத பார்த்தா அப்படியே ரசம் சூப் மாதிரி வச்சுக்கிறாரு குமாரன் செஞ்சுருக்கிற. மனம் பார்த்தாலே அட்டடா, இப்போவே பேசாமல் அரிசி பருப்பு முன்னாடியே சூப் எடுத்து குடிச்சிடலாங்கிற அளவுக்கு பயங்கர பிரம்மாண்டமாக பண்ணிட்டாரு. அண்ணன் கேட்ரிங் வச்சாருன்னு மிகப்பெரிய லெவலுக்கு போயிடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ணா குமாரண்ணா ப்ளீஸ் இந்த பக்கம் திரும்புங்க. அண்ணா திரும்புண்ணா. உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்கிறாரு. கண்டிப்பாக அண்ணா இவ்வளோ மனமுக்குதுண்ணா, சூப்பராக செஞ்சுருக்கிறீங்க. இவர் சுந்தரப்பனுமே டிரைவர் ரமேஷுமே இவர் கூட உறுதுணையாக இருந்து இந்த சமையல் வேலைக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. குமாரனை வந்து ஒரு கேட்ரிங் மேன் அப்படிங்கிறது நிரூபிப்பாருன்னு நினைக்கிறேன். மறுபடியும் டெஸ்ட் பண்ணு. இல்லை இப்போ கலக்கிறாங்கல்ல, கலக்கி சரியாக்குதான்னு பார்க்கணும்ல. இல்லை நீ எதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணு. சரியா இல்லைன்னா மறுபடியும் இருக்கா. வா 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 குமாரண்ணா குடுண்ணா. வா மோகா. மோகா இப்பதான் மோகா மிளகாத்தூள் போட்டேன். ஆஹா, சாப்பாடு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாப்பிட போகிறோம். ஆனால் குருசாமியோட உத்தரவு குளிச்சுட்டு தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. அதனால ஆற்றுல குளிக்க போகணும். உப்பு போட்டாலும் உப்பு போட மளிகை காரம் ஜாஸ்தி தொண்டையில் ஏறி இருக்க ஆரம்பிச்சிருங்க. இல்லை இல்லையா, லேசாக தூவி விடு. சும்மா 5 வேண்டாம் மோகா. காரத்தை கொஞ்சம் எடுத்துருங்க. இந்த காரம் கொஞ்சம் கம்மியாகி போது விடுங்க. குக்கர் சாப்பாட்டுக்குமே அரிசி வடித்து சாப்பிட்றதுக்கு வித்தியாசங்கிறது கண் கூட நாம் இப்போ பார்க்குறோம். குக்கரில் வச்சா அது ஒரு கேஸ் மாதிரி. ஆனால் இது மாதிரி நம்ம நீட்டாக வடித்து சாப்பிட்ற போது
கொதி வந்து எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. சாப்பாடு மனமே, சாப்பாடு தயாராகிற போதே மனமே இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா இன்னும் சாப்பாடெல்லாம் சாப்பிட்ற போது குமாரனோட சாப்பாடு அட்டேங்க அப்பா மனத்திலேயே நானே பூரா மனத்தையும் முடிச்சு எல்லாம் இது பண்ணிடுவணும்னு எனக்கு தோணுது. சாதம் ரெடி ஆயாச்சு. எங்களுக்கு சிறப்பு ஓட்டுநர் ரமேஷன் கைங்கரித்தால் சிறந்த சாப்பாடு செஞ்சதே நீங்க தான். வருடம் எங்களோட சுற்றுலாவுக்கு வந்து ரமேஷோட வண்டி தான். அவர் எந்த வண்டி ஓடுறாரோ அந்த வண்டி தான் எங்களுக்கு வரும். அவரோட ஒத்துழைப்பு வந்து எங்களுக்கு ஆழச்சிறந்தது. அதனால் அவர் வந்து ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார். அதனால் ரமேஷ் வண்டியை எப்பவுமே மறக்க மாட்டோம். சாப்பாடு ரெடி ஆயாச்சு.